விட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டுருக்கும். அப்படி இருக்கும்போது நாளைக்கு வந்து நிஃப்டி சென்செக்ஸோட எக்ஸ்பிரி. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம சொன்ன லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்றதை பார்த்துருவோம். இப்போ நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், நிஃப்டி வந்து மேஜர் ரெசிஸ்டண்ட்டை இல்லை பிரேக் அவுட் பண்ணும் போதோ இல்லை சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணும் போதோ தான் மேஜராக வந்து ஃபர்தர் வந்து டவுன் ட்ரெண்ட் வரும் அப்படின்றத நேற்று வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன அந்த மேஜர் சப்போர்ட்டுக்குள்ளேயே வந்து சப்ஸ்டெண்ட் ஆனனால மார்க்கெட்டு ஃபுல்லாகவே கன்சல்டேஷன் ஜோன். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்றத வீடியோவில் கமெண்டில் நீங்கள் வந்து உங்களோட ஃபீட்பேக்கை தெரிவிக்கலாம். ஓகே, இப்போ நாளைக்கான மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 25,438 நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டு. ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா தான் ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஆகும். அதாவது நாளைக்கு இன்றைக்கி கன்சல்டேஷன் பண்ணதுனால நாளைக்கு ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்குன்றதை எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டுன்றதை 25,438 அது பிரேக் அவுட் பண்ணதுன்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 25,410, செகண்ட் சப்போர்ட்டு 25,364, தேர்ட் சப்போர்ட்டு 25,318. ஸோ இந்த லெவல்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இதெல்லாம் நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ்க்கான சப்போர்ட்டாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாளைக்கு 25,484 நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா ஃபர்தர் வந்து அப்சைடு மூவ்மெண்ட் நடக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன் 25,512, செகண்ட் ரெசிஸ்டன் 25,557, தேர்ட் ரெசிஸ்டன் 25,603. இப்போ கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 25,484க்கும் 25,438க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல ட்ரேட் ஆகிற பட்சத்தில் வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ட்ரேட் ஆகிற பட்சத்தில் இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்க்குள்ளே இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 மினிட் ஸோ மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுன் ஆகலாம், இல்லைன்னா ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போகுது அப்படின்னா அந்த மேஜர் ரெசிஸ்டன்ட்டை பிரேக் அவுட் பண்ணி போகலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துரும். பேங்க் நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 56,862 நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 56,757 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, செகண்ட் சப்போர்ட்டு 56,584, தேர்ட் சப்போர்ட்டு 56,411. இப்போ நாளைக்கு வந்து இதெல்லாம் வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 57,035 மேஜர் ரெசிஸ்டன்ட். அது பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் அப்சைடு மூவ்மெண்ட் நடக்குதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 57,143, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 57,315, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 57,488. இப்போ கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 57,035க்கும் 56,862க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட்டு நோ ட்ரேடிங் ஏரியான்ற மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இதுக்குள்ளே இருந்தனாலே சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக தான் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஸோ ஃபின் நிஃப்டிக்கு மேஜராக கூடிய சப்போர்ட் நாளைக்கு பார்க்கும்போது 26,800 மேஜராக சப்போர்ட்டு. இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணால் ஃபர்தர் வீக்காக இருந்தாங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 26,757, செகண்ட் சப்போர்ட் 26,690, தேர்ட் சப்போர்ட் 26,622. இதெல்லாம் வந்து நாளைக்கு இன்ட்ராடேக்கான மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுறதுனா ஆக்ட் ஆகக்கூடிய ஃபர்தராக இருக்கக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 26,867 மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் பண்ணுறதுனா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 26,908, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 26,977, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 27,044. இதெல்லாம் வந்து ஃபர்தராக மூவ்மெண்ட் மேலே இருந்தது அப்படின்னா அது மேஜர் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ நோ ட்ரேடிங் ஏரியாவும் பார்க்கும்போது 26,800க்கும் 26,867க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் இந்த 67 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டேஷன் ஜோனாக தான் இருக்கும். அதாவது நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருக்கிற பட்சத்தில் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டை மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து 100% ஒர்க் ஆகுன்றது அசூரன்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட்டுக்கோ இல்லை பேப்பர் ட்ரேடிங்கில் தான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். ஸோ எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வருதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் பேப்பர் ட்ரேடில். ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு ட்ரேடருக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிங்க ஓன் டெசிஷனில் ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? ஸோ மற்ற செபி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டு மற்ற டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் எதையும் நீங்கள் வந்து கால்ஸ் ப்ரொவைடரை வந்து நீங்கள் வந்து பணம் கட்டி எதுவும் வாங்க வேணாம். நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கோர்சஸ்க்கான டீட்டெயில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஹைனா அனுப்புங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து A to Z வந்து நம்ம மார்க்கெட் ஹவர்ஸில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ நம்பா.